லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து லார்ஜ் ஸ்கேல்னு சொல்கிறோம். இந்த லார்ஜ் ஸ்கேலுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா ஆல் தி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா லைக் அயர்ன் அண்ட் ஸ்டீல், டெக்ஸ்டைல், ஆட்டோமொபைல் இதெல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் வேணும், பெரிய மெஷின்ஸ் தேவைப்படுது, நிறைய ஆட்கள் அங்கே வேலை செய்வதற்கு தேவைப்படுறாங்க. இதை தான் என்ன சொல்கிறோம், லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு கொண்டு போகிறோம். இதே என்ன ஆகுது, ஒரு சின்ன கம்பெனி ஏதோ வந்து ஒரு கிராமத்தில் நடந்துன்னு இருக்கு, ஒரு டவுனுக்குள்ளே நடத்துகிறாங்கன்னா இது எல்லாமே என்ன ஆகும், கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க, அங்கே வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, கேபிட்டலும் முதலும் அதற்கு வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஸ்மால் ஸ்கேலுங்கிறோம். லார்ஜ் ஸ்கேலுனா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஊர் மாதிரியே என்ன இருக்கும். பொக்காரோ ஸ்டீல் பிளான்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வேலூர் மாவட்டம் எப்படி இருக்கோ அந்த டவுனுங்கிற மாதிரி அந்த சைஸில் இருக்கும். நீங்கள் பஸ்க்குள்ளே உள்ளே போனால் மொத்தமாக சுற்றிட்டு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 4-5 நாளாவது ஆகும். அவ்வளவு பெரிய ஸ்டீல் பிளான்ட்ஸ் எல்லாமே. இந்த கேவி பசங்களெல்லாம் வந்து கூப்பிட்டுன்னு போவாங்க, அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி டூர் போவாங்க அவங்க. அந்த வீடியோஸ் அது இதுன்னு நான் பார்த்துருக்கேன். மிகப்பெரிய இடங்கள் இதை சொல்லப்போனால். இப்போ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்கலாம். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ரெஃபர் டு தோஸ் இண்டஸ்ட்ரி which require the large scale industry refers to those industries which require huge infrastructure, manpower and a high influx of capital assets. மூன்று வார்த்தை இருக்கு, தெளிவா பாருங்க. ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்ன மிகப்பெரிய மெஷின்ஸ் உள்ள வச்சிருப்பாங்க. அந்த ஃபேக்ட்ரிஸ், குடோன்னு அது இது அந்த செட்டப் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். சும்மா என்ன பண்ண முடியாது, டி நகரில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோ ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக இல்லை. ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. தென் மேன் பவர், அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களும் கண்டிப்பாக வந்து அதிகமாக தேவை. ஹேவ் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ், இங்கே வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கேபிட்டலும் என்ன ஆகுது, கண்டிப்பாக அதிகமாக வந்து தேவைப்படுது. The term large scale industry is a generic one including various types of industries. All the heavy industries of India like iron and steel industry, textile, automobile industry fall under the large scale industrial arena. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்ன ஆகுதுன்னா இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு வந்து சொல்கிறோம். இது என்ன பண்ண முடியாது, ஒரு சின்ன இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறது சாத்தியமில்லை. அயர்ன் அண்ட் ஸ்டீல், டெக்ஸ்டைல், ஆட்டோமொபைல் வந்து நீங்கள் ஒரு ஹண்டாய் கம்பெனி இருக்குங்க ஸ்ரீபெரும்புதூரில், அங்கே போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த ஸ்பேஸே வந்து பெரியது. உள்ளே ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேர் இருப்பாங்க. மெஷின்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சு கண்டிப்பாக என்ன சொல்லலாம், இது வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது, however in recent year due to IT boom and the huge amount of revenue generated by it, the IT industry can also be included within the jurisdiction of large scale industrial sector. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ரீசெண்டாக வந்து ஐடி கண்டிப்பாக வந்து இந்தியாவில் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கு. அதன் மூலமாக வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜிடிபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து சர்வீஸ் செக்டார் கொடுக்குது. சர்வீஸ் செக்டாரில் ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு துறை, மொத்தமாக ஐடி தான் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐடி வந்து அதில் ஒரு பார்ட்டு. அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து ஐடி இண்டஸ்ட்ரியும் எதுக்குள்ளே கொண்டு வரோம், லார்ஜ் ஸ்கேல்னு வந்து உள்ளே கொண்டு வரோம். இந்தியன் எக்கனாமி இஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் திஸ் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் இட்ஸ். எதற்காக வந்து இது தேவை அப்படின்னு இந்த வார்த்தைகளும் மிக தெளிவாக பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கு போன வருஷம் ஒரு 100 ரூபாய் இந்தியாவுடைய ஜிடிபி இருந்தது. இந்த வருஷம் வந்து ஒரு 105, 110 மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியுடைய அந்த ப்ரொடக்ஷனை அதிகமாக்கணும், அல்லது அந்த யூனிட்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாக்கி இருக்கணும். டெக்ஸ்டைலுக்கோ ஆட்டோமொபைலுக்கோ, அல்லது போன வருஷம் ஒரு 1000 கம்பெனி தான் ஐடி இருந்துச்சு, இன்றைக்கி என்ன பண்ணணும் ஒரு 1100, 1200 வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபைனலாக என்ன ஆகும், எக்கனாமிக் க்ரோத் என்பதும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வார்த்தை பாருங்கள், இதுவும் மிக முக்கியம். ஜென்ரேஷன் ஆஃப் ஃபாரின் கரன்சி. ஃபாரின் கரன்சிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏதோ ஒன்று இங்கே என்ன பொருள் எடுத்துக்கூடாதுன்னா, ஜென்ரேஷனாக நாம் வந்து ஃபாரின் கரன்சி அடிக்க போகிறது கிடையாது.
மாறா இங்கே ஒரு வேலை நடந்திருக்கு. ஒரு கூட் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். மேலே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மூலமாக இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு கூட் உற்பத்தி பண்ணியிருக்கோம். அல்லது இங்கே சர்வீஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பற்றி நிறையவே பார்த்துட்டோம். கூடோ சர்வீஸோ எதை ப்ரொவைட் பண்ணாலும் கண்டிப்பாக என்ன ஆகும், வெளிநாட்டுக்காரங்க நமக்கு வந்து காசு இந்தியா கொடுக்க போகிறாங்க. அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து காசு போடணும். அப்போ அந்த காசு எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூபலோ ஒரு எண்ணு பவுண்டு எல்லாமே வந்து நான் விற்கும்போது அந்த நாட்டு கரன்சி ஆர்பிஐ உடைய அந்த கணக்கில் வரப்போகுது. நான் என்ன பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக தினாராக தான் அனுப்புவாங்க. அந்த தினாரை வந்து ஆர்பிஐ என்ன பண்ணணும், ஒரு தினார் ஈக்குவல் டு இத்தனை ரூபாயின்னு வந்து மாற்றி எனக்கு கொடுக்கும். எனக்கு ரூபாயை கொடுத்துடுச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தினாரோ அல்லது வந்து பவுண்டோ யூரோ டாலர் எல்லாம் வந்து ஆர்பிஐ உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதுவும் மிக முக்கியம். ஃபாரின் ரிசர்வ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், ஃபோரெக்ஸ் ரிசர்வ்னு சொல்லக்கூடிய அந்த காசு மிக முக்கியம். ஏன்னா நாளைக்கு நம்ம இந்தியா வந்து ஒரு வேளை கச்சா எண்ணெய் வாங்கணும், குரூட் ஆயில் வாங்கணுங்கிற பட்சத்தில் டாலர் தேவைப்படுது, யூஎஸ் டாலர் தேவைப்படுது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வெளிநாட்டு கரன்சியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ சொன்னதை போல் தினார் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கு. நான் பொருள் விற்கிறேன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தினாரை கொடுக்குறாங்க. அந்த தினார் ஆர்பிஐ அக்கௌண்ட்டில் இருக்குது. நாளைக்கு வந்து என்ன பண்ணணும், இங்கேருந்து யாராவது அங்கே போயிட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ணணும் அது இதுன்னா அவருக்கு வந்து தினார் தேவைப்படும். கண்டிப்பாக வெளிநாட்டு கரன்சி வந்து கையிருப்பு இருப்பது நல்லது. இந்தியா கிட்ட வந்து 300 பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து எப்போவுமே என்ன பண்ணுறாங்க, குறைஞ்சபட்சம் வந்து இருப்பு வச்சுன்னு தான் இருக்காங்க. அந்த இருப்பு வேணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு மேஜர் ஷேர் எங்கேருந்து வருது, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக வருது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஃபார் ப்ரொவைடிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ். வேலை வாய்ப்பு, அது நான் சொன்ன முன்னாடியே, இது மிகப்பெரிய யூனிட் என்கிற காரணத்தினால் கண்டிப்பாக என்ன ஆகுது, வேலை வாய்ப்புகளும் வந்து இது அதிகமாகவே வந்து கொடுக்குது. ஃபார் ப்ரொவைடிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ். அடுத்து தி ஃபாலோயிங் ஆர் தி மேஜர் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் iron and steel industry. First steel industry at Kulti near Jaria, West Bengal. பெங்கால் அயன் ஒர்க்ஸ் கம்பெனி இன் 1870. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு இருக்குது. அந்த கம்பெனியினுடைய பேர் வந்து பெங்கால் அயன் ஒர்க்ஸ். 1870 வெஸ்ட் பெங்காலில் ஒரு முதல் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேல் ஸ்டீல் பிளான்ட் டிஸ்கோ டாட்டாக்கு சொந்தமானது அட் ஜம்ஷெட்பூர் 1907, ஃபாலோட் பை இஸ்கோ அட் பர்ன்பூர் 1919. போத் பிலாங் டு ப்ரைவேட் செக்டார். ரெண்டு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணது இந்த டிஸ்கோலையும் இஸ்கோன்னு வந்து இருக்குது. இது 1907. அதுக்கு அடுத்தபடியாக 1919 ஜம்ஷெட்பூர், பர்ன்பூர். அயன் அண்ட் ஸ்டீல் வந்து ஏன் மிக முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார் உற்பத்தி பண்ணணும்னா அது கண்டிப்பாக இரும்பு தேவை. ஏதோ ஒரு மாவு மில்லு பண்ணணும் அல்லது வந்து ஒரு பம்பு செட்டு பண்ண போகிறோன்னா அதுக்கு கூட கண்டிப்பாக என்ன வேணும், இரும்பு இருக்கணும். இரும்பு இல்லாத பட்சத்தில் என்ன ஆகாது, அயன் அண்ட் ஸ்டீல் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் எதுவுமே வந்து அங்கே கண்டிப்பாக வந்து உற்பத்தி பண்ணவே முடியாது. மிஷின்ஸ் வேணும்னா அயன் அண்ட் ஸ்டீல் கண்டிப்பாக தேவை. அதுக்கு தான் நீங்கள் தெளிவாக பார்த்தா 1956 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மாற்றி மாற்றி இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆக்ட் வந்த பிறகு 56 வந்த பிறகு ரூர்கேலாவில் பிலாய், துர்காப்பூர், பொக்காரோ எல்லாமே மாற்றி மாற்றி நிறைய ஸ்டீல் பிளான்ட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடக்கூடாது, சும்மா வந்து ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்கிறது அது எப்போ தான் சரியாக இருக்கும்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், போதுமான அளவுக்கு வந்து அயன் அண்ட் ஸ்டீல் இருக்கணும். அயன் ஸ்டீல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக மற்ற துறைகள் எதுவுமே வந்து கண்டிப்பாக வேலை பண்ணாது. அதன் காரணமாக தான் எடுத்த உடனே எது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, பேக் போனாக இருக்கக்கூடியது இந்த துறை தான். இங்கேருந்து நமக்கு இந்த இரும்பு கிடைச்சாதான் மேற்கொண்டு எந்த மிஷினும் வந்து செய்ய முடியும். The first public sector unit was விஸ்வேஸ்வரையா அயன் அண்ட் ஸ்டீல் ஒர்க்ஸ், பத்ராவதி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இது. நேஷ்னலைஸ் இதுவும் இது கம்ப்ளீட்டாக இது பாருங்கள். ரூர்கேலா எந்த இடத்துல இருக்குது, ஒடிசாவில் இருக்குது. ஜெர்மனியோடைய அசிஸ்டன்ஸ் யாருடைய உதவியோடு செஞ்சோன்னா ஜெர்மனி. இது மிக ரூர் RUHR அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூர் வேலி வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேலி. அது ஜெர்மனியுடைய
ரூர் வேலின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய தெர்மல் பிளான்ட்ஸு, நிலக்கரி எடுக்கிறது, அது இதுன்னு எல்லா விஷயங்களும் அங்கே நடந்துன்னு இருக்கு ரூர் ரீஜன். அதன் காரணமாக தான் என்ன ஆகுது, ஜெர்மனியுடைய அசிஸ்டன்ஸோட வந்ததால RUHRக்கு பதிலாக ROUR ரூர் கேலா அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு இந்த இடம். ஒடிசாவில் இருக்குது, ஜெர்மனியுடைய உதவியில் வந்திருக்கு. அடுத்தது பிலாய் பார்த்தீங்கன்னா, பிலாய் பிளான்ட்டு மத்திய பிரதேஷ், ரஷ்யாவினுடைய உதவி. அடுத்தது துர்காப்பூர், வெஸ்ட் பெங்கால், யூகே, பொக்காரோவில் இருக்கக்கூடியது ரஷ்யாவினுடைய உதவியோடு வருது. இதெல்லாமே மிக முக்கியம். எந்தெந்த இடம் யார் கூட வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. யாருடைய உதவி, ரஷ்யா உதவியோட பொக்காரோ வந்துச்சா, துர்காப்பூர் வந்து யாருடைய உதவியோட வந்ததுங்கிறதெல்லாம் ஏற்கனவே கேள்விகள் இருக்குது. கண்டிப்பாக மிக முக்கியம். பர்ன்பூர், வெஸ்ட் பெங்கால், அக்வைர்ட் ஃப்ரம் பிரைவேட் செக்டார் இன் 1976. விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் ஏபியில் இருக்கக்கூடியது ரஷ்யாவினுடைய உதவியோட. அடுத்தது இங்கே பார்த்தா 2 பிளான்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, சேலமில் இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, யாருமே வந்து எந்த நாட்டினுடைய உதவியும் இல்லாமல் நாமளே போட்ட பிளான்ட்டு. விஜயநகர் கர்நாடகாவில் இருக்கக்கூடியதும் கண்டிப்பாக எந்த எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ், எந்த நாட்டினுடைய உதவியும் இல்லை, முழுக்க முழுக்க இந்தியாவே என்ன பண்ணிச்சு, அந்த ஸ்டீல் பிளான்ட்டை போட்டது. 2 பிளான்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மிக முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. பத்ராவதி வந்து நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துட்டோம். பத்ராவதி, இந்த ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார் யூனிட் வாஸ் பத்ராவதி, ஓன் பை சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் வந்து ஷேர்ஸ் வச்சுன்னு இருக்காங்க. வேறு என்ன பார்த்தோம், பர்ன்பூர் வெஸ்ட் பெங்கால். இங்கே பார்த்தோம் நம்ம பர்ன்பூர் 1919 ஸ்டார்ட் பண்ணது, ப்ரைவேட் செக்டாரில் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த ப்ரைவேட் செக்டாரில் இருந்தது தான் என்ன பண்ணியிருக்காங்க, பர்ன்பூரினுடையது. acquired from private sector in 1976. All these are managed by SAIL. SAILங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போது பேங்க்ஸ்ன்னு பார்த்தா பேங்க்குடைய கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி, ரெகுலேஷன் யார்கிட்ட இருக்குன்னா RBI கிட்ட இருக்குது. அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி ஃபார் ஆல் தி அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடு. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது வந்து இந்த SAIL. ஆல் தீஸ் ஆர் மேனேஜ் பை SAIL அட் ப்ரெசன்ட். ஆல் இம்பார்ட்டண்ட் ஸ்டீல் பிளான்ட்ஸ் எக்ஸப்ட் டிஸ்கோ. ஏன்னா டிஸ்கோ வந்து பப்ளிக் கிடையாது, அது ப்ரைவேட் செக்டார்கிட்ட தான் இருக்குது, டாட்டாவினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. எல்லாம் பப்ளிக் செக்டாரும் யாருக்குடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா கண்டிப்பாக SAILுடைய கண்ட்ரோலில் இருக்குது. SAIL எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு இருக்குது, இன் 1974 அண்ட் வாஸ் மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. என்ன வேலை, வாஸ் மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் வந்து இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியுடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய அந்த வேலை யாரிடம் ஒப்படைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த SAILங்கிற அமைப்புக்கிட்ட. ஒரு வேளை வந்து இந்தியாவில் போதுமான இரும்பு இருக்கா இல்லையா, இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, வெளியே அனுப்புவாங்க, வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இல்லாத பட்சத்தில் இங்கே வச்சுப்பாங்க. ஒரு வேளை ரா மெட்டீரியல் இல்லை, எந்த நாட்டில் இருந்து வாங்குறது, எதன் வாயிலாக வந்தால் நல்லது, மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் இருந்து வர்றதா இதுவான்னு வந்து எல்லா முடிவுகளும் யார் எடுப்பாங்கன்னா இந்த SAIL என்கிற அமைப்பு வந்து எடுக்குது. ப்ரெசென்ட்லி இந்தியா இஸ் 8th லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. 8வது மிகப்பெரிய ஸ்டீல் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடாக இந்தியா இருக்குது. அயர்ன் அண்ட் ஸ்டீல் வந்து மிக முக்கியம் சொன்னேன். ஏன்னா இண்டஸ்ட்ரின்னு சொல்லும்போது அந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் கம்ப்ளீட்டாக இரும்பு இல்லாமல் என்ன பண்ண முடியாது, எதுவுமே வந்து இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி போடுவது சாத்தியமே இல்லை. அதன் காரணமாக தான் இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது மிக முக்கியமான தொழிற்சாலை இந்த சணல் ஜூட் இண்டஸ்ட்ரி. Jute industry is an important industry for a country like India because not only it earns foreign exchange. நான் சொன்ன ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னால் என்னன்னு சொன்னேன். நம்ம விற்கும்போது என்ன ஆகுது, அந்த வெளிநாட்டு கரன்சி இந்தியாவுக்குள்ளே வருது. அந்த வெளிநாட்டு கரன்சியினுடைய கையிருப்பு இருப்பது நல்லது. அது நியூஸ் கூட நீங்கள் தெளிவாக பார்த்தா சொல்லுவாங்க, இந்தியாவின் அந்நிய நாட்டு செலாவணி, அந்நிய நாட்டு கையிருப்புன்னு வந்து அந்த விஷயம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மிக முக்கியம். சணல் உற்பத்தி செய்வதன் மூலமாக வெளிநாட்டு கரன்சி நம்மக்கிட்ட இருக்குது, அது கையிருப்பு வச்சுன்னு இருப்பது நல்லது. நாளைக்கு வந்து வெளிநாடுகள் கூட ஒரு ட்ரேட் நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்தியன் ருப்பீஸ் அடிச்சுட்டு இந்தியன் ருப்பீஸ்னால் இவ்வளோ கொடுக்குறேன்ப்பா, எனக்கு வந்து கச்சா எண்ணெய் கொடுங்க அப்படின்னா என்ன ஆக போகிறதில்ல. சவுதி வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ரியால் கூட வாங்குறதில்ல, அவங்களுக்கு வந்து US டாலர் தான் தேவை. மற்ற நாடுகள் இப்போ ஒருவேளை ஈரான் கூட இது பண்ணோன்னா அவர்களுடைய கரன்சிஸ் வந்து நமக்கு இங்கே தேவை. அவர்களுடைய கரன்சி இந்தியாவுக்குள்ளே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யும்போது தான் நமக்கு வந்து காசு கண்டிப்பாக உள்ளே வரும். அதுவும் எக்ஸ்போர்ட் நல்லதா இம்போர்ட் நல்லதா, நம்மக்கிட்ட காசு உள்ளே இருக்கணும்னா எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கணுமா இம்போர்ட் இருக்கணுமான்னெல்லாம் நம்ம முதல் கிளாஸ்லேயே நிறைய வந்து பேசிட்டோம் அந்த ஜிடிபி பற்றி பேசும்போது. ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்னு பார்த்தோம், எக்ஸு எக்ஸ்போர்ட் எம் இம்போர்ட்டுன்னு அங்கே நிறைய பேசியிருக்கேன் நான். என்ன பண்ணுது, இட் earns foreign exchange. Not only it earns foreign exchange but also provides substantial employment opportunity in agriculture and industrial sector. இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்குது. அக்ரிகல்ச்சர்லேயும் அது உற்பத்தி செய்யும்போது அக்ரிகல்ச்சரில் வேலை வாய்ப்பு கிடைக்கிது. அதை வச்சு பொருட்கள் நம்ம தயார் செய்யும்போது ஒரு கோணிப்பையோ பேக்கோ அந்த த்ரெட்டோ செய்கிறோன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, இண்டஸ்ட்ரியிலையும் வேலைகள் உருவாக்கப்படுது. Its first modernized industrial unit was established at Rishra, RISHRA in West Bengal 1855. First மாடர்ன் ஜூட் இண்டஸ்ட்ரி எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா ரீஷ்ரா வெஸ்ட் பெங்கால் 1855 வந்து பண்ணியிருக்காங்க. இது ஏன் வெஸ்ட் பெங்கால்லே போயிட்டு எல்லாம் வந்து போட வேண்டிய கட்டாயம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் அந்த பீரியட் 1870 எல்லாம் பார்த்தீங்கன்னா 1870 இந்தியா வந்து பிரிட்டிஷ் க்ரௌனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. பிரிட்டிஷ் க்ரௌன் அவர்கள் ரூல் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் 1870 இந்தியாவுடைய தலைநகரே எதுனா, இந்தியாவுடைய தலைநகர் வந்து எதுப்பா இருக்கீங்களா? சார் 1912 டெல்லி, 1770s வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா. சூப்பர், பாட்டு கேட்டுனே ஏதோ பார்க்குறாரு போல இருக்கு சார். இல்லை சார், ஃபோன் அடிக்குதுங்க சார். சரி சரிப்பா. இந்த பீரியடில் வந்து மிக முக்கியமான 3 பிரசிடென்சிஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அந்த பக்கம் பெங்கால் பிரசிடென்சி, கீழே வந்து மெட்ராஸு, இந்த பக்கம் பாம்பே பிரசிடென்சி. தலைநகராக இருந்தது பார்த்திங்கன்னா மொத்த இந்தியாவுக்கு தலைநகரே எதுனா கல்கத்தா தான் தலைநகர் அந்த இடத்துல. அதன் காரணமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷுடைய வைஸ்ராயுடைய பேலஸ் அது இது எல்லாமே கல்கத்தாவில் தான் இருந்துச்சு. கல்கத்தாக்கு இன்னொரு அடைமொழி சிட்டி ஆஃப் பேலசஸ் அப்படின்னும் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். அதன் காரணமாக தான் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே எங்கே தான் போயிருக்கு. மிக முக்கியமான ஒரு பிரசிடென்சியாக இருந்தது பிரிட்டிஷ் பீரியடில் பெங்கால். அதன் காரணமாக தான் இங்கே வந்து இந்த பெங்கால் அயன் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதும் 1870 வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீஷ்ரா வெஸ்ட் பெங்கால். இந்த பேர் கொஞ்சம் தெளிவாக பாருங்க, புக்கில் RESHRAன்னு இருந்துச்சு. RESHRAன்னு வந்து ஊர் காண்பிக்கலை, வெஸ்ட் பெங்கால் RISHRAன்னு தான் காண்பிக்குது. ரீஷ்ரா வெஸ்ட் பெங்கால் 1855. ஃபஸ்ட்டு ஜூட் இண்டஸ்ட்ரி எப்போ போட்டாங்க, ஃபஸ்ட்டு காட்டன் இண்டஸ்ட்ரி எங்கே வந்தது, எல்லாமே ஏற்கனவே கேட்ட கேள்விகள். இந்த வருடம் எங்கே போட்டாங்கன்னெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை அதற்கு பேர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த பேர்களும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து வைத்துக்கொள்வது வந்து நல்லது. அடுத்தது இது என்ன பண்ணுறது, ஜூட் இண்டஸ்ட்ரி இன் தி கண்ட்ரிஸ் ட்ரெடிஷ்னலி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட். இது என்ன தான் பண்ணின்னு இருக்கோம்னா, இந்த சணல் வந்து நம்ம கண்டிப்பாக ஏற்றுமதி தான் அதிகமாக பண்ணின்னு இருக்கோம். இந்தியா ரேங்க்ஸ் நம்பர் 1 இன் தி ரா ஜூட் and jute production and number 2 in export of jute goods in the world. இந்தியா என்ன பண்ணின்னு இருக்குன்னா, ரா ஜூட்டுங்கிறது ஜூட் உங்களுக்கு தெரியும், சணல் எப்படி உற்பத்தி பண்ணுறோம் என்ன ஏதுன்னா, அந்த ரா ஜூட் அதனுடைய கூட் ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணின்னு இருக்குது, இந்தியா கண்டிப்பாக முதல் இடத்துல இருக்குது. அதை வைத்து அண்ட் நம்பர் 2 இன் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜூட் கூட்ஸ், இதை வைத்து செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் அது இதை இதர பொருட்களுடைய உற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது. ராவா அப்படியே அந்த சணல் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இந்த கோணிப்பை இருக்கக்கூடியது தான் அந்த சணல். ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க, ஒர்க்காவலி ரா ஜூட் இந்த த்ரெட்டு பண்ணுறதுக்கோ அல்லது கோணிப்பை செய்யக்கூடியது, இதனுடைய உற்பத்தியில் என்ன பண்ணின்னு இருக்குது, இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்குது. இதை வைத்து வேறு பொருட்கள் ஏதாவது பண்ணுறாங்கன்னா ஜூட்
எதுவுமே காண்பிக்கல இதில். வேறு பொருட்கள் ஜூட் ப்ரொடக்ஷனுடைய இதில் நம்பர் 1. அதை வச்சு வேறு கூட்ஸ் செய்யும்போது என்ன பண்ணின்னு இருக்கு, எக்ஸ்போர்ட் செய்யும்போது இந்தியா வந்து நம்பர் 2 இடத்துல இருக்குது. இது தெளிவாக பார்த்துக்குங்க. ப்ரொடக்ஷனில் இந்தியா வந்து என்னவா இருக்குது, நம்பர் 1ல் இருக்குது. எக்ஸ்போர்ட் செய்வது அதாவது நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளுடைய தேவை போக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் செய்வது அப்படின்னு பார்த்தா நம்பர் 2ல் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்தது காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. காட்டன் டெக்ஸ்டைல் பற்றியும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது 17th செஞ்சுரியிலேருந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தப்போ மிக முக்கியமான இண்டஸ்ட்ரியாக இருந்தது. இந்த காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் மிக முக்கியமான இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் எம்ப்ளாய்ஸ் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இட் இஸ் தி லார்ஜஸ்ட் ஆர்கனைஸ்ட் அண்ட் ப்ராட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. இதனுடைய பங்கு பார்த்திங்கன்னா ஜிடிபியில் சப்போஸ் இந்தியாவில் உற்பத்தியாக வருஷத்துக்கு 100 ரூபா தான் சம்பாதிக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோன்னா 100 ரூபாயில் 4 ரூபாய் எதனுடைய பங்குனா காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியுடைய பங்காக இருக்குது. அடுத்தது 20% ஆஃப் மேனுஃபேக்சரிங் வேல்யூ ஆடட் அண்ட் 1/3 ஆஃப் டோட்டல் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ். ஜிடிபி வைஸ் பார்த்தா 4% இருக்குது. அடுத்தது வேல்யூ அடிஷன் அப்படின்னு வச்சு பார்த்தா, வேல்யூ அடிஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். ஒரு காட்டன் கொட்டைகள் இருக்குது, காட்டன் கொட்டைகள்லேருந்து அடுத்தது என்ன பண்ணுறோம், த்ரெட்டு, அந்த த்ரெட்டு நூலாக மாற்றக்கூடியது, அல்லது அந்த நூலில் இருந்து என்ன பண்ணுறேன், வேல்யூ ஆட் பண்ணுறேன். அது ஒரு ஷர்ட்டாக, ஒரு துணியாக மாற்றுறேன், ஒரு துணியை அடுத்தது ஷர்ட்டாக மாற்றுறோம். இந்த மாதிரி வந்து வேல்யூ அடிஷனில் 20% எதே கான்ட்ரிபியூட் பண்ணிடுதுன்னா இந்த காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து வேல்யூ அடிஷன் பண்ணக்கூடிய துறைகளில் 20% எது மொத்தமாக ஆக்கியபை பண்ணியிருக்குன்னா காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் ஆக்கியபை பண்ணியிருக்கு. அடுத்தது 1/3 ஆஃப் டோட்டல் எக்ஸ்போர்ட் ஏர்னிங். 1/3 ஆஃப் டோட்டல் எக்ஸ்போர்ட், இதுவும் மிக முக்கியமான வார்த்தை. இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு 100 ரூபாய் வருதுன்னா 100 ரூபாயில் என்ன பண்ணின்னு இருக்குன்னா காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் மூலமாக நமக்கு வந்து ஒரு 33% வருது அப்படிங்கிறது. அப்படி பார்த்தா எக்ஸ்போர்ட் பண்ணுறது நல்லது, நமக்கு வெளிநாட்டு கரன்சி வருது, அது இதுன்னு எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். வெளிநாட்டு கரன்சி அந்த இருப்பு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவைப்படுது, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் பண்ணியே ஆகணும். அப்போது அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து நம்ம சேர்ப்பதற்கு இந்த காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. த ஃபஸ்ட்டு Indian modernized cotton cloth mill was established in 1818 at Fort Gloucester near Calcutta. இதுவும் ஃபஸ்ட்டு மில்லும் எங்கே தான் வந்திருக்குன்னா நியர் கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் தான் வந்திருக்கு. பட் திஸ் மில் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். அடுத்தது செகண்ட் மில் எங்கே வருதுன்னா மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1854 அட் பாம்பே பை KGN தாபர். அதை ஸ்டார்ட் பண்ணவுடைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மில் வந்து ஃபோர்ட் கிளாஸ்டர், கல்கத்தா 1818. இதனுடைய பேர் எதுவும் இங்கே வந்து மென்ஷன் ஆகலை. அது வந்து அந்த யூனிட் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது ஸ்பின்னிங் மில் வரக்கூடியது, இந்த காட்டன் அண்ட் டெக்ஸ்டைலுடைய மில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி பேர் 1854 பம்பாயில் கொண்டு வந்தவர். அதனுடைய நிறுவனருடைய பேர் இருக்குது, KGN டாபர்னு இருக்குது. அடுத்தது சுகர் இண்டஸ்ட்ரி. இதுவும் வந்து மிக முக்கியம். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. யாரும் என்ன பண்ண முடியாது, ஒரு சுகர் ஃபேக்ட்ரி வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சுகர் கேன் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அங்கே பல்க்கு மிஷின்ஸ் இருக்கக்கூடிய இடம். நிறைய பேர் அங்கே வந்து கண்டிப்பாக வேலைக்கு வந்து தேவைப்படுறாங்க. லார்ஜ் ஸ்கேலில் இருக்குது. சுகர் பார்த்திங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரி இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி அமாங் அக்ரிகல்ச்சுரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. செகண்ட் லார்ஜஸ்ட். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்கு, காட்டன் தான் நம்பர் 1 கண்டிப்பாக. ஜூட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக இருக்குது, பட் காட்டன் தான் நம்பர் 1 இடம். இதுவும் நம்ம இந்த பாயிண்ட் வச்சு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸில் என்ன பண்ணின்னு இருக்கு, 1/3 வந்து காட்டன் தான் கொடுக்குதுன்னா காட்டன் நம்பர் 1 இடத்துலையும். அடுத்தது அதாவது அக்ரிகல்ச்சுரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா காட்டன் முதல் இடத்தை பிடிக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரி. சுகர் இண்டஸ்ட்ரி இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி அமாங் agriculture based industry in India. India is now the largest producer and consumer of sugar in the world. India என்ன பண்ணின்னு இருக்குன்னா is the largest producer, அதிகமான உற்பத்தியும் பண்ணின்னு இருக்கு. அடுத்தது வந்து
கன்சியூம் பண்ணுறதும் அதிகமாக வந்து டீயில் காஃபிலையோ அல்லது வந்து போட்டு வந்து உண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களும் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் தான் அதிகமாக கன்சியூமும் பண்ணுறோம். மகாராஷ்டிரா கான்ட்ரிபியூட்ஸ் ஓவர் 1/3 ஆஃப் இந்தியன் டோட்டல் சுகர் அவுட்புட், க்ளோஸ்லி ஃபாலோட் பை உத்தரப்பிரதேஷ். இது வந்து ஆண்டு மாறுபடும். சில டைம் வந்து மகாராஷ்டிரா முதல் இடத்துல இருப்பாங்க அந்த ஆண்டில், யூபி செகண்ட் இடத்துக்குன்னு போவாங்க. அடுத்த வருஷம் பார்த்தா யூபியில் அதிகமாக இருந்திருக்கும், மகாராஷ்டிரா செகண்டுன்னு போகும். மாற்றி இவங்க தான் என்ன பண்ணின்னு இருக்காங்க, இந்த முதல் 2வது இடம்னு இந்த 2 மாநிலங்கள் இருக்குது. சுகர் கேனுடைய அவுட்புட்டை வந்து பார்க்கும்போது சுகருடைய அவுட்புட்டு இங்கே இந்தியா இஸ் நவ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் சுகர் இன் தி வேர்ல்டுன்னு இருக்குது. ஆனால் இந்தியா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2ஆம் இடத்துல தான் இருக்குது. அதிகமாக வந்து சுகர் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடாக பிரேசில் இருக்குது. பிரேசில் முன்னாடி கியூபா வந்து சொல்லுவோம், கியூபா சர்க்கரை கிண்ணம், சுகர் பவுல் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு கியூபா இருந்தது. இப்போ கியூபா வந்து சுகர் கேன் ப்ரொடக்ஷனில் பெருசாக அவங்க வந்து பண்ணல. பிரேசில் தான் முதல் இடத்துல இருக்குது, இந்தியா வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. லார்ஜஸ்ட்னு இருக்குது, ஆனால் இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இது எக்ஸாக்டாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி. இந்தியா இஸ் தி 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் நைட்ரோஜினியஸ் ஃபெர்டிலைசர்ஸ் இன் தி வேர்ல்டு. நைட்ரோஜினியஸ் ஃபெர்டிலைசர் இந்த உரங்கள் பார்த்திங்கன்னா 3 வகையான உரங்களாக வந்து பிரிக்கலாம். பொதுவாக சிம்பிள் ஃபெர்டிலைசர்ஸை 3 வகையாக என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் அப்படின்னு வந்து 3 என்பிகேன்னு வந்து பிரிக்க முடியும். இதில் நைட்ரஜன் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்தியா என்ன பண்ணின்னு இருக்குன்னா, இட் இஸ் தி 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் நைட்ரோஜினஸ் ஃபெர்டிலைசர்ஸ் இன் த வேர்ல்டு. இந்த நைட்ரஜன் வச்சு உரம் தயாரிப்பதில் இந்தியா வந்து உலக அளவில் 3ஆம் இடத்துல இருக்குது. உரங்கள் 3 வகையாக இருக்கும். சில டைம் சிம்பிளாக தனியாக என் மட்டுமே, தனியாக பி மட்டும், பாஸ்பரஸ் தனியாக கே மட்டும்னு வச்சு பண்ணுவோம். சில டைம் வந்து காம்போசிட் ஃபெர்டிலைசராகவும் இருக்கும், கலவை உரங்கள் அப்படின்னும் செய்வோம். அதில் எண்ணும் இருக்கும், பி இருக்கும், கே இருக்கும். சில டைம் 2 மட்டுமே, அந்த மண்ணில் என்ன இல்லையோ பிகே மட்டும் இல்லை பிகேன்னு போடுவாங்க. யூரியா வந்து எல்லாமே 3மே சேர்ந்த ஒரு கலவை. அது எண்ணும் இருக்கும், பி இருக்கும், கே இருக்கும். இந்த நைட்ரஜன் ஃபெர்டிலைசருடைய உற்பத்தியில் இந்தியா வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது பார்த்தா பேப்பர் இண்டஸ்ட்ரி. பேப்பர் இந்த ஃபஸ்ட்டு மெக்கானைஸ்டு, அந்த ஏற்கனவே நம்ம ஒரு கிளாஸில் பேப்பர் அண்ட் பல்ப்புன்னு வந்தது. பல்ப்புக்கு அது இனிஷியலாக தவறாக பல்ப்புனா ஆரஞ்சு பல்ப்புன்னு அதை பற்றி வந்து நான் பேசினேன். பல்ப்புனா ஜூஸுன்னு. அது மோஸ்ட்லி அந்த ஒரு ரம்பத்தை வச்சா இருக்கும்போது அந்த தூள் வருமே, அந்த தூளை தான் என்ன சொல்லின்னு இருக்கோம், பல்ப்புன்னு வந்து சொல்கிறோம். பேப்பர் அண்ட் பல்ப்பு அது எல்லாமே அந்த மரம், அந்த தூளை வச்சு தான் என்ன பண்ணின்னு இருக்கோம், கண்டிப்பாக பேப்பர் உற்பத்தி ஆகுது. அதனால தான் பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரின்னே பொதுவாக வந்து சொல்லின்னு இருக்கோம். பேப்பர் இண்டஸ்ட்ரி, த ஃபஸ்ட் மெக்கானைஸ்டு பேப்பர் மில் வாஸ் செட்டப் இன் 1812 at சிரம்பூர், வெஸ்ட் பெங்கால். மறுபடியும் வெஸ்ட் பெங்கால் சிரம்பூரில் வந்து செஞ்சுருக்கோம். சிரம்பூரும் மிக முக்கியமான ஊர் இது. இது படிக்கும்போது பிரிட்டிஷ் எங்கெங்கே அவங்களுடைய ஃபேக்ட்ரிஸ் போட்டாங்க என்ன ஏதுன்னு பார்த்தா சிரம்பூரில் என்ன பண்ணியிருப்பாங்க, அவர்களுடைய ஃபேக்ட்ரி வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் பிரிட்டிஷ் பீரியடில். த ஃபஸ்ட் மெக்கனைஸ்டு பேப்பர் மில் வாஸ் செட் அப் இன் 1812 at சிரம்பூர் இன் வெஸ்ட் பெங்கால். த பேப்பர் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா இஸ் ரேங்க்ட் அமாங் 15 டாப் குளோபல் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். முதல் 15 நாடுகள் அப்படின்னு எடுத்தால் கண்டிப்பாக இந்தியாவும் என்ன ஆகுது, உலக அளவில் வருது அப்படின்னு கொடுத்துருக்கோம். முதலாவது இடம், 2வது, 8வதுன்னெல்லாம் கிடையாது. அதுவும் பேப்பர்னால் இது சும்மா வரப்போகிறதில்ல. இது கண்டிப்பாக என்னென்னா எங்கேருந்து வரணும், மரத்தை வெட்டினா தான் பேப்பர் என்பது இங்கே வந்து சாத்தியமாகுது. அதுதான் இப்போ நிறைய கவர்மெண்ட் எல்லா ஆர்கனைசேஷனும் பேப்பர்லெஸ்ஸாக போகிறாங்க, அல்லது பேப்பரை வந்து ரீசைக்கிள் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நிறைய முயற்சிகள் இப்போ வந்து நடந்துன்னு இருக்குது. பேப்பர் இண்டஸ்ட்ரி, ஃபஸ்ட்டு பேப்பர் இண்டஸ்ட்ரி எங்கே போட்டோம், பேப்பர் இண்டஸ்ட்ரியும் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது. இங்கே இருக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாமே தெளிவாக பார்த்துக்குங்க. எல்லாமே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு மெக்கானைஸ்டு பேப்பர் மில் 1812 சிரம்பூர், வெஸ்ட் பெங்கால். இந்தியா முதல் 15வது இடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டோம். அதாவது அதுவும் மிக முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத்து, ஜிடிபிக்கு பேப்பரும் முக்கியம். ஓகே, அடுத்தது silk industry. India is the second largest, first being China, second largest country in the world in producing natural silk.
நேச்சுரல் சில்க் இது நமக்கு தெரியும் எப்படி சில்க் வந்து நம்ம இது பண்ணுறோன்னு. அந்த பட்டுப்புழுவிலிருந்து தயாரிக்கப்படுவது இந்த சில்க் என்பது. ஒரிஜினலாகவே பார்த்திங்கன்னா உலக அளவில் முதல் முறையாக இந்த சைனா தான் என்ன பண்ணியிருக்கு, பட்டை வந்து உற்பத்தி செஞ்சவங்க. அதனால தான் அந்த ரூட்டே பேர் என்ன இருந்துச்சு, மெடிவல் இந்தியா பீரியடில் வந்து சில்க் ரூட் அப்படின்னே பேர் இருந்தது. சைனாவில் வந்து ஃபைனலாக என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அங்கே போய் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து பட்டை வாங்கின்னு அந்த பட்டு சில்க் மற்ற இடங்களில் விற்கக்கூடியதுங்கிற மாதிரி ஃபைனல் ப்ராடக்ட் எங்கே போய் முடியும்னா ஒரு 1400 1500 பார்த்திங்கன்னா சில்க் ரூட்டில் இந்த சைனா தான் உலக அளவில் முதல் முறையாக செய்தவர்களும் இவர்கள் தான். இவர்களுக்கும் நம்ம ஊர் இங்கே காஞ்சிபுரத்துக்கும் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உருவாகிருக்கு. இடைப்பட்ட காலத்தில் ஒரு 1000 AD போலெல்லாம் பார்த்திங்கன்னா புத்திசத்தை வந்து நிறைய சைனீஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு இங்கேயும் என்ன ஆகுதுன்னா காஞ்சிபுரத்துலேயும் நிறைய புத்த மதம் சம்மந்தப்பட்ட இடங்கள் இருந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்து ஃபாஹியான், ஹுவாங்சாங் இவங்கெல்லாம் வந்தும் இருக்காங்க. அவர்களுடைய குறிப்புகள்லையும் அந்த இது இருக்குது. புத்த மதம் அங்கே இருந்த காரணத்தினாலேயே சைனாவிலேருந்து சில்க் காஞ்சிபுரம்க்கு இறங்கியிருக்கு. அடுத்தது புத்த மதம்னாவே அவங்க கண்டிப்பாக மொனாஸ்ட்ரீஸ் வச்சுன்னு பள்ளிக்கூடங்கள் அது இதுன்னு நடத்துவாங்க. காஞ்சிபுரம் இன்னைக்கு வந்து ஒரு எஜுகேஷ்னல் ஹப்பாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும், போலீஸ்க்கு படிக்கணும் அது இதுனா பக்கத்தில் திருவண்ணாமலையிலேருந்து திருவள்ளூர், வேலூர், இங்கே சென்னையிலேருந்து கூட பல பேர் காலங்காத்தால் ட்ரெயின் ஏறி போவாங்க, பஸ்ஸில் போவாங்க. முந்தைய நாள் போயிட்டு அங்கே வந்து நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுன்னு எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு மிக நெருங்கிய தொடர்பு சைனாவுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் கண்டிப்பாகவே இருக்குது. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட், ஃபர்ஸ்ட் பீயிங் சைனா. அது நம்ம தெளிவாக தெரியுது. சைனா எங்கே இருக்குன்னா சைனாவில் வந்து சில்க்கு ஃபஸ்ட்டாக வந்தது. அந்த சைனாவுடைய தொடர்பின் காரணமாக தான் காஞ்சிபுரத்துக்குள்ளே என்ன ஆச்சு, காஞ்சிபுரம் பட்டுன்னு வந்து அது ஃபேமஸ் ஆகிறதுக்கு அது காரணமாச்சு. அட் ப்ரெசன்ட் இந்தியா ப்ரொடியூசர்ஸ் அபவுட் 16% ஆஃப் சில்க், 16% சில்க் ஆஃப் தி வேர்ல்டு. உலக அளவில் ஒரு 100 பட்டு சேலைகள் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக 16 சேலை என்ன இருக்குது இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சைனாக்கே இல்லாத ஒரு பெருமை இந்தியா கிட்ட இருக்குது. இந்தியா என்ஜாய்ஸ் த டிஸ்டிங்ஷன் ஆஃப் பீங் த ஒன்லி கண்ட்ரி ப்ரொடியூசிங் ஆல் தி 5 known கமர்ஷியல் வெரைட்டிஸ் ஆஃப் சில்க். சில்கில் வந்து 5 வகைகள் கொடுத்துட்டு மல்பரி, டுசார், ட்ராபிக்கல் டுசார், ஓக் டுசார், எரி, முகா, இந்த 5 வகை இருக்குது. இந்த 5 வகையும் இந்தியாவில் என்ன பண்ணின்னு இருக்கோம், நாம் வந்து உற்பத்தி செய்கிறோம். ஆனால் சைனாலேயே கூட இது வந்து உற்பத்தி ஆகுதானா, சைனாவில் என்ன ஆகலை, 5 வகையான சில்க் இல்லை. இந்தியாவில் மட்டும்தான் என்ன இருக்குன்னா இருக்கக்கூடிய 5 கமர்ஷியல் டைப்ஸ். அந்த ஒரு ஆடையாக வந்து விற்க போகிறோம் அப்படின்னா கமர்ஷியல் வெரைட்டி ஆஃப் சில்க் வந்து 5 சொல்கிறோம். இந்த 5 வெரைட்டியும் என்ன ஆகுது, இந்தியாவில் மட்டும்தான் வந்து கிடைக்கிது, மற்ற எந்த நாட்டிலையும் இல்லை. அதுதான் இங்கே பாயிண்ட் இருக்குது. இதுவும் மிக முக்கியம். ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்த கொஸ்டின் இது, என்னென்ன வெரைட்டி இருக்குங்கிறது இது மிக முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பார்ப்பது சில்க் அப்படின்னு சொன்னால் சைனா முதல் இடம். சைனாவுக்கு அடுத்தபடியாக தான் என்ன ஆகுதுன்னா அது தெரியணும், உற்பத்தியானது முதல் முறையாக பண்ணது சில்க்கு யூஸ் பண்ணதெல்லாம் அவங்க தான். இன்றைக்கி கூட அவங்க ட்ரெஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்க, இந்த சில்க் வச்சு கண்டிப்பாக வந்து போடுவாங்க. அந்த படங்கள் அது இதுன்னு பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும், சில்க்கு ஆடைகளை வந்து அவங்க போடக்கூடிய ஆட்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. நேச்சுரல் சில்க், ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ணுறாங்க. இங்கே நேச்சுரல் சில்க் பற்றி பேசுகிறோம். அடுத்தது இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னா வேர்ல்டு ப்ரொடக்ஷனில் 16% இந்தியாவிலேருந்து வருது. அதன் பிறகு பார்த்தா இந்தியா என்ஜாய்ஸ் டிஸ்டிங்ஷன் ஆஃப் பீங் த ஒன்லி கண்ட்ரி ப்ரொடியூசிங் 5 கமர்ஷியல் வெரைட்டிஸ்: மல்பரி, ட்ராபிக்கல் டுசார், ஓக் டுசார், எரி அண்ட் முகா. 5 வெரைட்டியும் இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ணின்னு இருக்கோம். அடுத்தது பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், இதுவும் மிக முக்கியம். பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், நம்ம இந்தியாவிலே எடுக்கிறோம். ஆனால் என்ன கிடையாது, இது போதுமான அளவுக்கு இருக்கா, இந்தியாவுக்கு மொத்தமாக கொடுக்கக்கூடிய இதை மட்டுமே வச்சுன்னு வந்து டிகுபாயில் இருக்கக்கூடிய டிக்பாய் இது அசாமில் இதிலேருந்து எடுக்கக்கூடிய அதை வச்சே மொத்த இந்தியாவுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இந்தியாவில் இருக்குது, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆயில் வெல் வாஸ் டக் இன் இந்தியா இன் 1889 அட் டிக்பாய், அசாம். பிரிட்டிஷ் பீரியடில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆயில் வெல் வந்து தோண்டியிருக்காங்க அசாமில். அட் ப்ரெசென்ட் a number of regions with oil reserve have been identified and oil is being extracted in this region.
ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் பர்பஸ், அதாவது தோண்டி அதை வந்து ஆயில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1956 அட் டேராடூன், உத்தரகண்ட். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸும் கண்டிப்பாக லார்ஜ் ஸ்கேல், இது தனிநபர் யாருமே போட முடியாது. லார்ஜ் ஸ்கேலில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆயில் வெல், இது ஏன் வெஸ்ட் பெங்காலில் போடலைன்னா, வெஸ்ட் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் என்ன பண்ண முடியும், கேஸ் எடுக்க முடியும். அசாமில் கண்டிப்பாக என்ன இருக்குது, ஆயில் ரிசோர்ஸ் அங்கே இருக்குது கண்டிப்பாக. அதன் காரணமாக ஆயில் வெல், ஃபஸ்ட் ஆயில் வெல் இன் இந்தியா இன் 1889, டிக்குபாய், அசாம். அடுத்தது அட் ப்ரெசண்ட் நிறைய இடங்கள் என்ன பண்ணின்னு இருக்கோம், ஆயில் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இங்கேருந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் நடந்துன்னு இருக்குது. ஆயில் எங்கேயும் இது பார்த்திங்கன்னா என்னது, தஞ்சாவூர் பெல்ட்டில் மீத்தேன் எடுக்கிறோம், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம், மாற்றி மாற்றி நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயுக்காக ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1956 அட் டேராடூன், உத்தரகண்ட். எடுத்து நம்ம கேஸ் பண்ணிவிடுவோம், ஆனால் உற்பத்தி பண்ணி அங்கே சமைக்கிறதுக்கு அரிசி இல்லாமல் போயிடும். பார்த்து பண்ணோம். இங்கே பார்த்து இருக்கக்கூடியது இப்போ சிம்பிளாக பார்த்திங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோம். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ரெக்வயர் ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேன் பவர். அடுத்தது இங்கே என்ன ஆகுதுன்னா கேபிட்டல் அசெட்ஸும் கண்டிப்பாக அதிகமாக வந்து தேவைப்படுது. இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ். டைம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இஸ் ஜெனரிக் ஒன். இது பொதுவாக சொல்கிறோம் லார்ஜ் ஸ்கேல்னால் அதுக்குள்ளே வந்து நிறைய வகைகள் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் எல்லாமே வந்து எதுக்குள்ளே கொண்டு வரோம்னா லார்ஜ் ஸ்கேலுக்குள்ளே கொண்டு வரோம். ஹவெவர் இன் ரீசன்ட் இயர்ஸ் என்ன பண்ணுறோம், ஐடியும் வந்து நிறைய ரெவென்யூ வந்து நமக்கு கொடுத்துன்னு இருக்குது. அதன் காரணமாக அதையும் எதற்குள்ளே கொண்டு வரோம், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு வந்து கொண்டு வரோம். இந்தியன் எக்கனாமி இஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் திஸ். எதற்காக இந்த வார்த்தைகள் வந்து மிக முக்கியம். ஏன் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பற்றி இப்போ நாம் படிக்கணும், நான் ஏன் சொல்லணும், நீங்கள் ஏன் கேட்கணும்னா அது என்ன பண்ணுது, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான துறையாக இருக்குது. அடுத்தது ஃபாரின் கரன்சி வந்து என்ன ஆகுது, இங்கே வந்து நமக்கு உற்பத்தி பண்ணுறோன்னா எப்படி உற்பத்தி பண்ணுறோன்னெல்லாம் நான் சொன்னேன். விற்கும்போது அந்த வெளிநாட்டு கரன்சி நமக்கு கிடைக்குது. அதுக்கும் மேலே என்ன ஆகுதுன்னா ப்ரொவைடிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பல மில்லியன் பேருக்கு என்ன பண்ணின்னு இருக்குது, 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர். அப்போது பல மில்லியன்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா வேலை வாய்ப்புகள் உருவாகுதுன்னு பார்த்துட்டோம். வெவ்வேறு இண்டஸ்ட்ரி இதை பற்றியும் தெளிவாக வந்து சொல்லிட்டோம். அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி நிறைய இடங்கள் வந்து பெங்கால்னே வருது. எந்த வருடம் எந்த இண்டஸ்ட்ரி பெங்காலில் போட்டாங்கன்னு கூட தனியாக வந்து ஒரு எழுதி வச்சுட்டு நோட்ஸ் எடுக்க பாருங்கள். சில்க் இண்டஸ்ட்ரி எது எப்படி வந்ததுன்னெலாம் கூட நிறைய கதைகள் வந்து ரிலேட்டடாக பார்த்துட்டோம். டாபிக் முடியுது. அடுத்தது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம். டவுட் இருக்காப்பா?